சமாளிக்க போறீங்க? சாக்கடையை சுத்தம் பண்ணும்போது 4 குசு நம்மளை கடிக்கத்தான் செய்யும். பேசாம அதை தட்டி விட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்க வேண்டியதானே? என்ன சொல்றீங்க? வணக்கம். தேமுதிக கட்சியிலிருந்து பேசுறேன். மகாலட்சுமி சிவகாசி. ஆமா, எடப்பாடியாரு ஊரு ஊரா ஓட்டு கேட்க போனா ஓட்ட கேளுங்க, அதை செய்யறேன் இதை செய்யறேன் ஜெயிச்சு வந்தான்னு சொல்லுங்க. ஜெயிக்க போறது கிடையாது. ஜெயிச்சு வந்தா அது செய்யறேன் இது செய்யறேன்னு ஏதாவது சொல்லி ஓட்ட கேளுங்க. அதை விட்டு போட்டு திமுக கட்சியில அவங்களுக்கு இத்தனை சீட்டை கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு இத்தனை சீட்டை கொடுத்துருக்காங்க, அங்கீகாரம் இல்லாத சீட்டுக்கு 10 தொகுதி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? நாங்க எத்தனை சீட்டும் கொடுக்காக நாங்க வாங்குறோம். எங்க கட்சியில நடக்குது உனைய பேச சொன்னாங்களா? உன் கட்சியில ஒழுங்கா இருக்கான்னு எல்லாம் பாரு. என்ன யார் துரோகம் பண்ணிட்டாங்க? யார் துரோகம் பண்ணாங்க? நீ தான் துரோகம் பண்ணிக்க. அந்த அம்மா ஜெயலலிதா அம்மாவுக்கு துரோகம் பண்ணி நீ பொழைச்சிக்கிட்டு இருக்க. நீ மக்களால தேர்ந்தெடுத்து நீ வந்தியா? நீ காலில் விழுந்து முட்டி தேஞ்சு தானே வந்த முதலமைச்சராகவும். நீ என்னம்மா மக்கள் தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் வந்த மாதிரி நீ பீத்திக்கிட்டு அலையிற? ஒழுங்கா பேசி பழகு. ஆமா, எங்க கட்சியை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? இன்னொருத்தி இருக்கா உங்க கட்சியில, அது யாரு? வித்தியா? அடியே, நாக்கு தேர்தல் வந்துடுச்சேன்னா நாக்க தொங்க விட்டுக்கிட்டு அலையிறாங்கன்னு சொல்றியடியே. நாக்க தொங்க விட்டு யாருடைய அலையிறியா? நீ தான் மேடையா நாக்க தொங்க விட்டுக்கிட்டு வாயில நல்லா வச்சு விட்டாங்க போல வசம்ப நல்ல பேச முடியாம மூக்கிலேயே பேசிக்கிட்டு அலையிறவ நீ மேடையாவும். நீ எங்களை சொல்றியாக்கு நாக்க தொங்க விட்டுட்டு பேசுறான்னு. வியாபாரம் யாருடைய வியாபாரம் பண்ற? உன் குடும்பமே வியாபாரம். நீ யார வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு அலையிற சொல்ற? நீ வியாபாரம் பண்றான்னு சிந்திச்சு நல்ல செயல் பண்ணு. என்ன யார பேசணும் யார பேசக்கூடாதுன்னு நல்லா சிந்திச்சுக்கோ. பேசுறியாக்கும் பேச்சு மேடை ஏறி வந்து ஒருத்தர் குடும்பத்தை கெடுத்தவனை கூட ஒன்று வச்சிருக்கீங்க. பாமக 69 லட்சம் பேரை குடும்பத்தை கெடுத்து என்னமோ சொன்ன மாதிரி இன்னைக்கு மையத்திரி இல்லாம ஆக்குனதே அவன் தான். அவனை கூட வச்சிருக்கீங்க. இதே மையத்திரியில பாவம் பணத்தை கட்டினவெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுன்னா கூட்டணிக்கே ஓட்டு போட மாட்டாங்க. தயவு செஞ்சு யாரும் சொல்றேன், அந்த மையத்திரியில பணம் போட்டவங்க 69 லட்சம் பேர் யாருமே ரெட்டலைக்கு ஓட்டு போடாதீங்க, பாமகவுக்கு போடாதீங்க. பாமகக்காரர் தான் நம்மளை கெடுத்ததே. அந்த மையத்திரிக்காரர்களை கெடுத்தது பாமகக்காரன். என்ன அந்த சிரி அசோக் சிரிங்கிறவன் தான் நம்மளை கேஸை கொடுத்து ஒண்ணுமில்லாம ஆக்குனது. அது தூண்டி விட்டது பாமக. என்ன நம்ம கட்சியில நம்ம அந்த கட்சியில போய் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு இப்ப ஆட்டம் போடுறாங்க. அவங்க அட்ரஸே இல்லாம போனாங்கன்னா மைவித்திரி கண்டிப்பா நமக்கு வந்துடும். ஏன்னா மைவித்திரி கேஸை முடிக்க விடாம செய்யறாங்க. அவங்க இல்லாம போயிட்டாங்கன்னா அதுல வந்து தலையிட முடியாது. நம்ம கட்சி முடிஞ்சிடும், நம்ம கேஸ் முடிஞ்சிடும். நம்ம மைவித்திரி கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மைவித்திரி நமக்கு வந்துடும். என்ன யாருமே 69 லட்சம் பேர் மைவித்திரி கட்டினவங்க ஓட்டு போடாதீங்க, கூட்டணிக்கும் போடாதீங்க, பாமகவுக்கு போடாதீங்க, ரெட்டலைக்கும் போடாதீங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகம்